இன்று ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் நினைவு நாள். திருச்சி ஜோசப் கல்லூரியில் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம் இந்தியா முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருச்சியில் உள்ள புனித வளனார் கல்லூரியில் 1954ஆம் ஆண்டு அவர் பயின்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்த வகையில் வருடம்தோறும் அவரது நினைவு நாளை கல்லூரியில் சிறப்பாக நினைவு கூறப்பட்டு வருகிறது. இன்று அவரது நினைவு நாளையொட்டி கல்லூரியில் உள்ள அரங்கில் அவரது நினைவு நாள் நிகழ்ச்சி கல்லூரி அதிபர் பவுல்ராஜ் மைக்கேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திருச்சிராப்பள்ளி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் மனித நேயம், அறிவியல் ஞானம், மருத்துவ ஞானம், மாணவர்களின் ஊக்குவிப்பு ஆகிய பெருமைகளை எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் கல்லூரி செயலர் ஆரோக்கியசாமி சேவியர், கல்லூரி முதல்வர் ஆரோக்கியம், இணை முதல்வர் குமார், இயற்பியல் துறை தலைவர் ஜான்சன் மற்றும் மாணவியர் திரளாக பங்கேற்றனர். என்று முழங்கிய நம் முதன்மை குடிமகனாக என்று சிறப்பாக இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்களை வரவேற்பது எனது கடமையாகும். நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களை இன்முகத்தோடு வருகிறோம். Causes to think widely. It is because of பாரதரத்னா அப்துல் கலாம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துக்ககரமான நாளாக மாறினார். இன்று டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களது 11வது நினைவு நாளை நினைவு கூறுகின்றோம். சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியும் பெருமையுடன் அவரது நினைவு நாளை இன்று நினைவு கூர்ந்து ஒரு சிறிய நிகழ்ச்சி நினைவஞ்சலையாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நினைவு தினம் முக்கியமாக 3 இடங்களில் அனுசரிக்கப்படுகின்றது. ஒன்று அவரது பிறப்பிடமாகிய ராமேஸ்வரத்தில், இரண்டாவது அவர் படித்த இளங்கலை படித்த சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி திருச்சிராப்பள்ளியில், மூன்றாவது டெல்லியில். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் 1954இல் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் BSc பிசிக்ஸ் படித்திருக்கிறார். அவர் படித்த பொழுது அவருக்கு ஆசானாக இருந்த அருட்தந்தை ஃபாதர் சின்னத்துரை அவர்கள் அவருக்கு மிகவும் உந்து சக்தியாகவும் அவருடைய படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவராகவும் இருந்து அவரை உற்சாகப்படுத்தினார் என்பதை பல நேரங்களில் ஃபாதர் சின்னத்துரையை பற்றி அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறார், பெருமைப்படுத்தியிருக்கிறார். எனவே அவர் படித்த இந்த கல்லூரியில் இன்று கல்லூரிக்கு பெருமை, இந்த கல்லூரியில் பெருமை சேர்க்கும் விதமாக அவருடைய நினைவு நாளை இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த நினைவு நாளின் வழியாக இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர்கள் அனைவரும் அறிவியல் கல்வியை பெற்று நமது நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பல நேரங்களில் பல தருணங்களில் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரிக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் அந்த பயணத்தை மேற்கொண்ட போதெல்லாம் அவர் முதலாக இந்த கல்லூரியில் இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு அருட்தந்தையர்களை சந்தித்துவிட்டு பேராசிரியர்களையும் சந்தித்துவிட்டு செல்வார். நமது கல்லூரியில் இயங்குகின்ற கணினித்துறை அகில இந்திய அளவில் பெரிய கருத்தரங்கை, கம்ப்யூட்டர் சம்பந்தமான கருத்தரங்கை நடத்தியது. அவர் நிறைவேற்றிய அந்த உரையானது எல்லோரையும் ஈர்த்தது, மாணவர்களையும் ஈர்த்தது, ஆசிரியர்களையும் ஈர்த்தது, மற்றும் இங்கு பணியாற்றுகின்ற அருட்தந்தையர்களையும் ஈர்த்தது. எனவே அவர் இங்கு கல்லூரிக்கு வந்து சென்ற போதெல்லாம்
அவருடைய சொந்த தாய் வீட்டுக்கு வந்து செல்வது போன்ற உணர்வோடு கல்லூரியில் நுழைந்து எல்லோருக்கும் ஊக்க சக்தியாகவும் ஆக்க சக்தியாகவும் இருந்து தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கின்றார் என்பதை நினைவு கூறுகின்ற பொழுது நம் கல்லூரிக்கு பெருமையாக இருக்கின்றது. இந்த பெருமையை இன்னும் பறைசாற்றும் விதம் நமது மாணவர்கள் அறிவியலில் ஆர்வம் கொண்டு படித்து மேதைகளாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.